Hello friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் மிக்ஸ்டு வெஜ் மசாலா கறி. ஒரு அருமையான சைட் டிஷ். சப்பாத்தி, ரோட்டி, கீ ரைஸ், புலாவ் இதோடலாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஏன்னா இங்கே நிறைய விதவிதமான காய்கறிகள் சேர்த்து அது கூட நல்ல மசாலாலாம் சேர்த்து ஒரு பர்ஃபெக்டான மசாலா கறி பண்ணுறேங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பாராட்டு நிச்சயம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணணும். வெஜிடேரியன்ஸுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷாக இருக்கும். வீக்கெண்ட்ஸ்லேயும் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்லேயும் சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாகவும் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாங்க. இது நான் எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகள். இது போகவும் நீங்கள் அடிஷ்னலாகவும் காய்கறிகள் சேர்க்கலாம், இல்லை உங்ககிட்ட இருக்கிற காய்கறிகள் மட்டும் யூஸ் பண்ணியும் நீங்கள் செய்யலாம். அது உங்கள் விருப்பம். இப்போ இங்கே 2 கேரட்டை நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக ஒரு 10 பீன்ஸை கட் பண்ணியிருக்கிறேன். கூடவே ஒரு 200 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவரை நல்லா சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன், அந்த பூக்களை மட்டும் பிரித்து. அப்புறம் நல்ல பச்சை பட்டாணி, இது வந்து ஃப்ரெஷ்ஷான பட்டாணி எடுத்துருக்கிறேன், ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு பெரிய உருளைக்கிழங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சாச்சுங்க. இது நான் எடுத்துருக்கிற காய்கறிகள். நான் இந்த காய்கறிகள் எல்லாம் எடுத்துருக்கிறேன். இது போக நீங்கள் பேபிகார்ன் சேர்த்துக்கலாம், பன்னீர் சேர்த்துக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் சேர்த்துக்கலாம். இதில் 1-2 மிஸ் ஆனாலும் ஸ்கிப் பண்ணிவிட்டு செய்யலாம். அதெல்லாம் வந்து உங்கள் விருப்பங்க. இப்போ காய்கறிகள் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. அடுத்ததான் கிரேவிக்கான மசாலாவை ரெடி பண்ணலாங்க. இங்கே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சாச்சு. இதில் 2 பெரிய வெங்காயம், அதாவது நல்லா ரஃப்பாக பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணின 2 பெரிய வெங்காயம், நல்ல ஒரு 6-7 பல் பூண்டு, 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகா, ஒரு 10 to 12 முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்பு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. முந்திரி பருப்பு சேர்க்கும் போது கிரேவி நல்ல திக் அண்ட் க்ரீமியாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பக்காவான அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் வெங்காயம் சேர்த்தாச்சு. இது கூடவே நல்ல பூண்டு, இஞ்சி, 2 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துடலாம். அடுத்ததான் முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். பாருங்கள், நல்லா மெத்துன்னு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது. இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அகலமான கடாய் வச்சாச்சு. நல்ல ஒரு அடிகனமான கடாய் அல்லது நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடியாக வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த ஆயிலில் சேர்த்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாங்க. அதாவது பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா வதக்கிடலாங்க. இந்த ஆயிலே நல்லா வதங்கி வெந்து வரணும். அதாவது ஒரு 50-60% வதங்கி வெந்துடணும். அப்போ இந்த வெஜிடபிள்ஸ் நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும், வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குங்க. ஸோ நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை ஆக விட்டுடுங்க. நல்ல பொறுமையாக ஒரு 7-8 நிமிஷம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி கொடுங்க. பாருங்கள், வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கி இருக்குது, கொஞ்சம் கலர் மாதிரி வந்திருக்கு, வாசனையும் நல்லாயிருக்கு. இப்போ அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம கிரேவி தாளிச்சிடலாம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் அதே கடாய் வச்சாச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துடலாங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கூடவே ஒரு பிரிஞ்சி இலை. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும். இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற அந்த வெங்காய மசாலா, அதாவது 2 பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம். இப்போ அது சேர்த்தாச்சு. இதெல்லாமே நம்ம பச்சையாக போட்டு அரைச்சோங்க. அதாவது வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கிறோம். அதனால் இந்த ஆயிலில் நல்லா வதங்கணும். ஸோ பொறுமையாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்ல ஒரு 5-6 நிமிஷம் வதக்கி விடுங்க. அந்த ரா ஃப்ளேவர்லாம் போகி நல்ல வாசனை வரணும். ஸோ நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்ல சுருளை வதங்கியாச்சு.
இப்போ அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு, நல்ல வாசனை வருது. இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இது நல்ல கலர் கொடுக்கும். அடுத்தது ஒரு ஃபுல் டீஸ்பூன் காரமான மிளகாய் பொடி. இது கூடவே நல்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொரியாண்டர் பவுடர், கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. அவ்வளோதாங்க, எல்லா மசாலா பொடியும் சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்ல ஒரு நிமிஷம் வதக்கி விடுவோம். அந்த மசாலா பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கமகமன்னு வாசனை வரட்டுங்க. அவ்வளோதான், எல்லாமே நல்லா கலந்தாச்சு, நல்ல சுருளை வதக்கியாச்சு, நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்துடலாங்க. இங்கே 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்படி நம்ம தக்காளி அரைச்சி சேர்க்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும், கிரேவி நல்லா கலர்ஃபுல்லாகவும் திக்காகவும் இருக்கும். ஸோ நல்லா அரைச்சி சேர்த்தாச்சுங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்தும் விட்டாச்சு. பச்சையாக தான் நம்ம தக்காளியும் அரைச்சிருந்தோம். ஸோ அதுவும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கி வரட்டும். நல்ல ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு, கொஞ்சம் திக்காயிடுச்சு, அதே மாதிரி அந்த ரா ஃப்ளேவரும் போயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு கிரேவி எந்த அளவுக்கு லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இங்கே செய்கிற அளவு 4 பேர் கம்ஃபர்டபுளாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க. நல்லா இன்னும் காய்கறி எல்லாம் சேர்க்கும்போது கிரேவி நல்லாவே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. ஸோ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து வரட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு கொதிக்க விட்டுருங்க. நல்லா இந்த கிரேவி கொதித்து அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரட்டும். நல்லா அந்த குழம்பு வாசனையும் நல்லா கமகமன்னு வரணும். அவ்வளோதாங்க, ஒரு 3-4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், கிரேவி நல்லா பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்துடலாங்க. நல்லா ஒரு 50% வதக்கியே வேக வச்சுருந்தோம். இப்போ அந்த காய்கறிகளை இந்த கிரேவியில் சேர்த்து வேக வைக்கணும். இப்போ காய்கறிகளெல்லாம் கிரேவியில் சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுறலாம். எனக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா காய்கறிகளும் சேர்த்து வெந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ அகைன் மூடியை போட்டு விட்டுறலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா ஒரு 8-10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேங்க. கிரேவி நல்லா திக்காக இருக்குது. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு பர்ஃபெக்டாக இருக்குது, வாசனையும் நல்லா கமகமன்னு இருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்ல பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி தூவிடலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். காய்கறி எல்லாம் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு, வாசனையும் நல்லா கமகமன்னு இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன். அந்த உப்பு புளிப்பு காரமெல்லாம் பேலன்ஸ்டாகி சூப்பராக இருக்குது. இது ஆப்ஷனல், வேணால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான மிக்ஸ்டு வெஜ் கறி, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மிக்ஸ்டு வெஜ் கறி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. பட் அந்த சின்ன சின்ன டிப்ஸ், அந்த வெஜிடபிள்ஸை வதக்கிறது, முந்திரி பருப்பு சேர்த்து அரைக்கிறது, இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யும்போது நல்ல ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கெல்லாம் இந்த வெஜிடபிள் கறி பண்ணும்போது நல்ல ஒரு வறுத்த முந்திரி பருப்பு மேலால் தூவி விடுங்க, அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆப்ஷனல், வேணால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இங்கே அலங்கரிக்கிறதுக்கு வேண்டி முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு. இது சப்பாத்தி, பூரி, ரோட்டியோட அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இங்கே நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்குறோம், ஒரு பர்ஃபெக்டான மசாலா சேர்த்து அருமையாக சமைச்சாச்சு. இதே டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, பாராட்டு நிச்சயம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.